தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வா இலக்கியா. ஐயா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே எனக்கு அவர் தகவல் கொடுத்துட்டார். யாருங்க ஐயா? வேற யாரு? அந்த கடவுள் தான். என்ன இலக்கியா, குழந்தை வேண்டி தொட்டில் கட்டினியா? ஆமாங்க ஐயா. ரெண்டாவது குழந்தைய கடவுள் கொடுப்பார்னு நம்பி வந்திருக்க இல்ல? ரெண்டாவது குழந்தையா? இல்லைங்க ஐயா, எங்களுக்கு என்ன குழந்தைய பிறக்கல. குழந்தைக்காக தான் வந்திருக்கோம். குழந்தை தான் கருவிலேயே கலைஞ்சிருச்சே. அப்ப இது ரெண்டாவது குழந்தை தானே? என்ன இலக்கியா, வயித்துல உருவான குழந்தைய கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? ஆமாங்க ஐயா, எங்களுக்கு வரமா கிடைச்ச குழந்தைய அநியாயமா பறிச்சிட்டாங்க. கடவுள் எங்களை கைவிட்டுட்டாரு ஐயா. கடவுள் கைவிட்டதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? அதுல ஒரு காரணமும் இருக்கும். ஆனா இந்த தடவை கடவுள் உன்னை நிச்சயமா கைவிட மாட்டாரு. சீக்கிரமே உன் வயித்துல குழந்தை உருவாகும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை விட எங்களுக்கு வேற சந்தோஷமே இல்லைங்க ஐயா. எனக்கு எதுக்குமா நன்றி? அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க எங்களை ஆசீர்வதிச்சு ஒரு குழந்தை பொம்மை தருவீங்கன்னு சொன்னாங்களே. ஓ, கேள்விப்பட்டுதான் வந்திருக்கியா? ஆமாங்க ஐயா. பொறு பொறு. சரிங்க ஐயா. என்னங்க ஐயா? கௌதம், நமக்கு பெண் குழந்தை பொம்மை வந்திருக்கு. இலக்க வா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த பொம்மை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு நெய் தீபம் ஏத்தி தினம் கும்பிட்டுக்கிட்டு வாங்க. நாற்பத்தெட்டு நாள்ல உன் வயித்துல கரு உருவாகும். அடுத்த வருஷம் நீ நிச்சயமா தாயாயிடுவ. நீ குழந்தையோட வந்து இந்த கருகாத்தம்மனை கும்பிட்டுட்டு போவ. நிச்சயம் வருவோம் ஐயா. உங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. சரி, நாங்க வரோங்க ஐயா.
வாங்க. நீங்க போறதோட சரி, திரும்பி வரவே மாட்டீங்க. ஒரு மணி நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்த போனும் வரக்கூடாது, சரியா? எஸ் சார். என்னையா ஆச்சு? சக்சஸ். பாம் செட் பண்ண பொம்மைய இலக்கிய கையில கொடுத்தாச்சு. வெரி குட். அவங்களும் அதை நம்பி சந்தோஷமா வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. சூப்பர்யா, சூப்பர். ஆமா, அந்த பாம் எப்ப வெடிக்கும்? சரியா 20 நிமிஷத்துல பாம் வெடிச்சிடும். 2 பேரும் அடையாளம் தெரியாம செதஞ்சு போயிடுவாங்க. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராதுங்க ஐயா. அதான் எனக்கு வேணும். சரி, அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு பாரு. வெளியில கார் கிட்ட போயிட்டு இருக்காங்க. யோ, ஒண்ணு பண்ணு. உங்க ஆள் ஒருத்தனை அவங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு போ சொல்லு. எதுக்குயா? யோ, அவங்க செத்து போனதை கண்ணால பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதானே எனக்கு நிம்மதி வரும். உடனே அவங்க பின்னால போறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணியா? சரி சரி சரி, அனுப்புறேன். வச்சுட்டுமா? நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.